ஸ்பெயினோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க க்ளோஸ்டு டோர் மீட்டிங் சீக்ரெட்டா. அதனால தாங்க சத்தமா பேசல. கோச்சுக்காதீங்க. க்ளோஸ்டு டோர் மீட்டிங் சீக்ரெட்டா வந்து பாத்தீங்கன்னா, கோலிஷன் ஆஃப் வெல்லிங் தானா முன் வந்து உதவும் கூட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா, கூடி கொஞ்சம் என்ன ஏதுங்கிறத டோரை சாத்தி வச்சுட்டு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் ரொம்ப ரகசியமா வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4 நடக்க இருக்குதுங்கம்மா. அது உக்ரைன் வந்து அட்டாக் பண்றோம், இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கறதான் வீடியோ போட்டு எல்லாம் மாட்டிக்கிறாங்கன்னு பார்த்தா, கூடி குசுன்னு பேசுறது கூட நாங்க இங்க பேச போறோம், இந்த அன்னைக்கு இந்த டைம்ல இந்த இடத்துல பேச போறோம் குசுன்னு. அதுவும் நாங்க என்ன பேசுவோம் அப்படிங்கிற வேற ஹிண்ட் வேற வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா என்னது அப்படிங்கிறது தெரியல. சரி, உக்ரைன் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒன்னொன்னுல ஜெயிக்கணும். ஸோ உக்ரைன் மீடியால ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அவங்களோட வெற்றி இனிதே தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், அவர் தரப்புல என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒரிஸ்னிக் இருக்குல்லங்க, இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல், அத குறிப்பா பெலரூஸ்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அதுவும் அதிகமான ரிஸ்க் யூரோப்பியன் நாடுகளுக்கு உருவாக்கும். அதுவும் குறிப்பா பெலரூஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிக அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உருவாக்கும். அதாவது உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல ஒரு நாடு அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் தான். யூரோப் யூனியன்ல ஒரு நாடு அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது போல கதறல்கள் சொல்லியிருக்கிறாங்க. பரவலா இருக்கக்கூடிய பயம் உக்ரைனுக்கு வந்துருச்சு. இது போல ஒரிஸ்னிக் அங்க டிப்ளாய் பண்ணது கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிறது போல. ஏன்னா அடிக்கடி இந்த வெலினஸ், அதாவது லாத்வியாவோட கேபிட்டல், ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள திரும்ப வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க ஏர்போர்ட்டை. காரணம் இது ஒரு தடவை 2 தடவை அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்களா மாறிடுச்சு. மாசம் நடக்கக்கூடிய ஈவெண்டா மாறிடுச்சு. காரணம் என்ன, ஒன்னு ட்ரோன் ஏதாவது வந்துருது, இல்ல அப்படின்னா வெதர் பலூன் வந்து பாத்தீங்கன்னா காத்தடிச்சு தெரியாம இந்த இடத்துல பறந்து வந்துருது. அது பெலரூஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. இதே சவுத் கொரியா நார்த் கொரியால குப்பைகள்லாம் மாறி மாறி வீசிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா வெதர் பலூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா வந்தது. பெலரூஸ் வழியா இந்த லுத்வேனியாக்குள்ள வந்ததுனால 2000 பயணிகள் பாதிப்படைஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். இன்னொரு பக்கம் எப்ப பாரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்குது போலாண்ட். போலாண்டோட MiG-29 ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, ரக ஃபைட்டர் ஜெட். ஸோ அது வந்து பண்ண இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மிக் ரக ஃபைட்டர் ஜெட் எடுத்து போய் ரஷ்யாவோட ரிகானிஸ்தான் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிமறிச்சுக்க, ஏய் இங்க வா ஒத்து பால்டிக் சீல இந்த சைடு வா, இதுதான் எல்லை அப்படிங்கிற திரும்பியும் போய் போலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அண்டை கொடுத்த மாதிரி பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. இதுக்கான இமேஜஸ் வீடியோ பதிவுலாம் வந்துகிட்டு இருக்கு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த உச்சகட்டம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா டெம்போ அப்படியே மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. மேபி ட்ரம்ப் அவர்களுக்கு வெயிட் வேணும் இல்லையா, போய் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னா ஏதாவது வெயிட் வேணும் இல்லையா. அதனால வெயிட் ஆட் பண்றதுக்கா இது போல விஷயங்களா அவங்களே உருவாக்கிக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. என்னன்னா பென்டகான் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க. நம்ம கிரீன் கலர் பட்டனை போட்டுட்டு இருக்காங்கன்னா பச்சை லைட் எரிஞ்சிருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாமஹாக் மிசைல கொடுக்கலாம். ராணுவ தரப்புல தயாரா இருக்கிறோம். அமெரிக்க ராணுவம் ரெடியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, போதுமான அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதனால மிசைல கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இதுக்கான காரணம் இன்னொன்னு இருக்கு, அது நான் லைன்ல வரேன். இந்த செய்தியோட இறுதியில உங்களுக்கு புரியும் ஏன் அப்படிங்கிறது போல. ட்ரம்ப் அவர்களுக்கு வெயிட் வேணும் இல்லையா, ஸோ ஒரு வெயிட் டாமஹாக் மிசைல். இந்த டாமஹாக் மிசைலுங்கிறது கிரீன் லைட் கிடைச்சிருச்சு. அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊர் சொன்னா டக்குன்னு டெலிவரி ஆயிரும். அந்த அளவுக்கு ரெடியில இருக்குது அப்படிங்கிறது போல மீடியாக்கள் தரப்புன்னு ஸ்டேட் பண்ணது இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட அதிபர் தேவ தூதர், இதை நான் சொல்லன்னு சொல்லி கோச்சுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. கோடான கோடி மன்னிப்புகளை உங்க முன்னாடி கேட்டுக்கிறேன். தேவதூதர், தேவர்களால் ஆசீர்வதிக்கக்கூடிய அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னொரு சைடு ரஷ்யா தினந்தோறும் அட்டாக் தான். 145 ட்ரோன்கள் மேல ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. கூட மிசைல் ஒண்ணு இஸ்காந்தர் மிசைல், பெலிஸ்டிக் மிசைல் அனுப்பி விட்டுருக்காங்க. 36 ட்ரோன்கள் 36 ட்ரோன்கள் 20 பகுதியில ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. கதறல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுல உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள அடிச்சிருப்பாங்க இல்லையா, சோ அதுல உக்ரைனான நாங்க 160 ரஷ்யாவோட ஆயில் ப்ராடக்ட்ஸ், இந்த ரிஃபைனரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, சோ அது மேல குறி வச்சு அடிச்சிருக்கிறோம். அதாவது 20 ஹிட் ஆயிருக்கு. 20
ஆயில் ரிஃபைனரிஸ்ல 160 ப்ராடக்ட்ஸ்ல அடிச்சிருக்கோம். செப்டம்பர் அக்டோபர் மட்டுமே 2 மாசங்கள்ல 20 ஹிட். எப்பேற்பட்ட இழப்புகள் ரஷ்யாக்கு. பதிலுக்கு உக்ரைன்ல எலக்ட்ரிசிட்டி கேஸே இல்லை. இழப்புகளோட விகிதம் தராசுல வச்சு பார்த்தா டொங்கு தொங்கி போச்சு. தராசே உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாற்றுறதுல நீங்களே அதை எப்படி வேல்யூ பண்ணுவீங்க அப்படிங்க தெரியும். இன்னொரு பக்கத்துல இருந்து SOS கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை நம்ம கொடுத்தோம், இது போல அமெரிக்கா இது போல படையை கிளப்பிட்டு வரும்போது அமெரிக்கா பிரிட்டன் இவங்கெல்லாம் நம்மளை இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ வர்றதுக்காக வரும்போது நல்ல வேலை, என்ன புண்ணியம் பண்ணுமோ ரஷ்யா அங்கிருந்து நியூக்ளியர் சப்மரைன் எல்லாம் எட்டு எல்லாம் இங்க யார் இருக்கா எல்லாம் ஓட அப்படிங்கிற துரத்தி விட்டாங்க. ஆனால் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா எத்தனை டன் குண்டுகளை நம்ம மேல போட்டிருப்பாங்க விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தூக்கிட்டு வந்துன்னு தெரியல. அதே போல ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலால நடந்துட்டு இருக்கு இல்லையா. சோ மதுரா அவர்கள் SOS, ஹலோ புட்டின் அவர்களே, ஹலோ போன் எடுத்தீங்களா, ஏங்க ஏதாவது தாங்க, ஆயுதங்கள் கொடுங்க, அர்ஜென்டா சப்போர்ட் கொடுங்க, அதிகமான மிசைல் வேணும், ரேடார் வேணும், ஏர்கிராஃப்ட் வேணும், ஏர்கிராஃப்ட் ரிப்பேர் பண்றதுக்கு ஐட்டம் வேணும், எல்லாம் வேணும், கொஞ்சம் சீக்கிரமா எட்டுவாங்க. அமெரிக்கா போர்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. கடலோர பகுதிகள் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ புட்டின் வாங்க வாங்க அப்படிங்கிறது போல அவர் கால் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வர போன் பண்ணிட்டே இருக்கிறாரு போல இருக்கு. வெனிசுவேலா ரெடி ஆயிடுச்சு, SOS கொடுத்துட்டாங்க. மேலும் மேற்கு மீடியாக்கள் தான், மியாமி ஹெரால்டு நினைக்கிற பேர் கொஞ்சம் கட்டாவல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அமெரிக்கா ரெடி ஆயிட்டாங்க. சில நாட்கள் இல்ல சில மணி நேரம் இந்த பத்திரிகையில ரெண்டாயி நீங்க பார்க்கும்போது குண்டுகள் விழுந்துருச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அப்படிங்கிற போல மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது கார்டல்ஸ் போதை மருந்து கும்பலோட தலைவர், அவங்களை ஹிட் பண்றதுக்காக தான் தாக்குதலா இருக்கும். டிசிஷன் எடுத்தாச்சு, ஸ்ட்ரைக் பண்றதுக்கு வெனிசுவேலாக்குள்ள முடிவுகள் வந்துருச்சு, அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது போல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டாம் கொடுத்துக்கிறாங்க, அமெரிக்கா தான். எதுக்காக இந்த நோட்டாம்? அதுவும் போர்ட்டோரிக்கோவோட கிழக்கு பகுதிகள், ஈஸ்டர்ன் போர்ட்டோரிக்கோ பகுதிகள் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏர் ஸ்பேஸ்ல நேஷனல் டிஃபென்ஸ் ஏர் ஸ்பேஸ் நாங்க டெம்பரவரியா ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், எல்லா விமானங்களையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், நோட்டாம் கொடுக்குறோம், யாருமே இந்த வழியா போக்குவரத்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோட்டாம் கொடுக்குறாங்கனாலே ஒன்னு ட்ரில்லு இல்ல வேற ஏதாவது ஒண்ணு ரெடி ஆகிக்க வேண்டிதான். அதுவும் நோட்டாமோட ஹைலைட்னா 5 மாசத்துக்கு கொடுத்துக்கிறாங்க, மார்ச் 31 கொடுத்துக்கிறாங்க. எந்த அளவுக்கான நோட்டாம்? ரஷ்யாவோட உதவி பொருட்கள் இந்த வழியா வரக்கூடாதுன்றதுக்காக நோட்டாம் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் GPS ஜாமிங்ன்றது எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிகப்படியா GPS ஜாமிங் நடந்திருக்கு. இந்த பிக்சல்ல வந்து பண்ணா ரெட் கலர்ல தெரியுது இல்லையா, ஸோ அதெல்லாம் ஜாம் ஆயிருக்கு. ஸோ GPS ஜாமிங்ன்றது ரஷ்யா அந்த பால்டிக்ஸ்ல பண்றாங்கன்னா குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப இங்க GPS ஜாமிங் வெனிசுவேலாவோட கடலோர பகுதிகள் இந்த கரேபியன் தீவுகளிலே நடக்குதுன்னா யாரு மேல குற்றச்சாட்டுகள் வரும்? நம்மளோட சேனலோட வியூவர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கமெண்ட் யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வெனிசுவேலா அந்த பையில ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போரே ஆரம்பிச்சிருந்தாங்க. போரே ப்ரோக் அவுட் ஆயிடுச்சு பிரேசிலுக்குள்ள. சிவில் வார் மாதிரி ஒரு மேசிவான கிரிமினல் கும்பலை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ராணுவம் டப்புன்னு அப்படியே எல்லாம் கேதர் ஆகி ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த செய்தி வரும்போது வார் ப்ரோக் அவுட் இன் பிரேசில் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு செய்திகளா பார்க்க முடிஞ்சது. அதுல 60 நபர்களாவது கொல்லப்பட்டிருக்கலாம் ரியோ டி ஜெனரியோ பகுதிகளில் அப்படிங்கிறது போல செய்திகளா வந்தது. எங்க பாரும் ஸ்மோக் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கும் தீயுமா இருந்துச்சு, புகை மண்டலமா இருந்தது அப்படிங்கிறது போல பார்க்க முடிஞ்சது ஹெட்லைன்ஸ்ல. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸ் அங்க இருக்கக்கூடிய லோக்கோசோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. பல நபர்களை கொண்டு மண்டையில தூக்கி போட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் நாட்டுக்குள்ள போதை மருந்து அப்படிங்கிறது போல ஒரு ஜாம்பவான்களா இருந்தாங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், ரெட் கமாண்டோஸ் அப்படிங்கிறது போல பிரேசிலுக்குள்ள ஒரு அமைப்பு இருந்தது. ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா மிக முக்கியம், இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாளைக்கு ஒரு வேலை வெனிசுவேலாக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்ப பிரேசில் அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப பாப்போம் பிரேசிலோட உதவி வெனிசுவேலாக்கு இருக்கா? பொலிவியா இல்ல, அது அவுட் ஆயிடுச்சு. கொலம்பியா இப்போதைக்கு உதவிகள் இருக்கு. ஸோ இப்ப வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா எந்தெந்த நாடுகள் ஒன்றிணைய போது இல்ல அமெரிக்கா டைரக்டா இறங்கிடுவாங்களா
என்ன நடக்க போகலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இது இந்த தெற்கு அமெரிக்கால நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டோம் அப்படின்னா லெபனானோட போர் உறுதி அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சமயத்துல இஸ்ரேலோட மினிஸ்டர் பென் கிரீவர் அவர்கள் இருக்காலே ஒரு போஸ்ட், இவரு அதாவது ஹமாஸ் அவங்க செஞ்சதை விட இவங்க வந்து எப்படி அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ரேப் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் கூட ரிலீஸ் ஆயிருந்தது. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் பிடிக்கப்பட்ட நபர்களை கையை விலங்கு போட்டு படுக்க வச்சு இவங்களுக்குலாம் இப்படித்தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், என்ன மாதிரி கொடுக்குறோம் பாத்தீங்களா. ஆனா ஹமாஸ் பிடிக்கக்கூடிய பிணைய கைதிகளை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறத அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப மினிமலான கண்டிஷன் தான், இவங்களுக்குலாம் இடமே கொடுக்க கூடாது, அதுவும் இது போல டெரரிஸ்டுக்குலாம் டெத் பெனால்ட்டி தான் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. தெற்கு அமெரிக்கா மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்கா டாமஹாக் மிசைல் உக்ரைனுக்கு கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டூம்ஸ் டே அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. வந்துருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் வராது அப்படிங்கிற போல நம்பிக்கலாம். ஏன்னா இந்த டூம்ஸ் டே அப்படிங்கிறது போல ரஷ்யா வந்து இப்போ இது போல ஆர்மடு பர்சனல் வெஹிக்கிள் நார்மலா ஒன்னொன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப கம்ப்ளீட்டா கவர் ரப்பர் இருக்குது இல்லையா, அந்த ரப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ரப்பர்ல அடிச்சு வெடிக்கும் போது இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ட்ரோன்கள் அப்படிங்கிறதோட தெரிஞ்சிருக்காங்க. ஒரு டைம் ஒரு மாதிரி இந்த ஸ்பைக்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க. முதல்ல ஆன்டி ட்ரோன் நெட்டு போட்டாங்க. அப்புறம் உருட்டு கட்டைகள் மரக்கட்டைகளை வச்சாங்க லாக்ஸ். இப்ப வந்து வேணா ரப்பர் தொங்கிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளீட் கவர் டூம்ஸ்டே வேகான் அப்படிங்கிறது போல இதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இது போலதான் இதுக்கப்புறம் போர்க்களங்கள்லாம் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணம் ட்ரோன். வெயிட் பண்ணி பார்ப்போம். உயிரிழப்புகளை கம்மி பண்றதுக்கு எல்லா நாடுகளும் தலைவர்கள்லாம் முடிவு எடுத்து உட்காந்து பேசி தீர்த்துக்குவாங்களா, இல்ல மிகப்பெரும் அளவுல பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகுமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். உங்களோட அன்பாதனம் எப்போ இருக்குன்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிற. ஸ்டே சேஃப். பை.